மாநில அரசாங்கத்திற்கு எதிராக கூட நடிகர்கள், குறிப்பாக முன்னணி நடிகர்கள் கருத்து சொல்ல மாட்டார்கள். ஆனால் துணிச்சலோடு நடிகர் என்ற நிலையில் முன்னணி நடிகராக இருந்த சூழ்நிலையிலும் மத்திய அரசு மேற்கொண்டிருந்த இந்தியளாவிய ஒரு சீர்திருத்தத்திற்கு எதிராக தன்னுடைய கருத்தை விஜய் பதிவு செய்திருந்தார் என்பதிலிருந்து கடந்த 10 ஆண்டுகளாக விஜய் துணிச்சலோடு தான் செயல்பட்டுக் கொண்டிருந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, விஜய் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அளவில் எதிர்கொள்ளப்பட்டிருந்த, பேசப்பட்டிருந்த அனைத்து அரசியல் நிகழ்வுகளிலும் அது துன்பகரமான நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, அவற்றிலே உதவி செய்வதற்காக விஜய் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக அந்த கொரோனா காலகட்டம் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் திரையுலகில் இருக்கக்கூடியவர்களுக்கு விஜய் உதவி இருக்கின்றார். அதே போன்று கொரோனா காலகட்டத்திலே அரசு சார்பிலே நிதி எல்லாம் வசூலிக்கப்பட்டு அதன் மூலமாக மக்கள் பணிகள் செய்யப்பட்டன. அதற்கும் விஜய் உதவி இருக்கின்றார். இவ்வாறு கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ் திரையுலகிலிருந்து தன்னுடைய சொந்த வருவாயிலிருந்து அரசாங்கத்தின் மூலமாகவும் இயக்கத்தின் மூலமாகவும் மக்களுக்கு தன்னுடைய பணத்தை கொடுத்திருந்த நடிகர்களுக்கென ஒரு பட்டியல் எடுத்தால் அதில் விஜய்க்கு முன்னணி இடம் உண்டு, முதன்மை இடம் உண்டு என்பதை யாரும் மறக்க முடியாது. எனவே அது போன்ற காரணங்களால் தான் விஜய்க்கு இதுபோல பெரிய தொண்டர் கூட்டம் கூடுகின்றதா என்பது இன்னும் 8 மாதங்களுக்கு பிறகுதான் தெரிய வரும். உண்மையிலேயே நடிகர்களாக இருந்து அரசியல் கட்சி தொடங்கி சாதித்தவர்களை விட சாதிக்க முடியாமல் போனவர்கள் தான் அதிகம். ஆனால் அந்த பட்டியலை மட்டுமே வைத்துக் கொண்டு விஜயோடு அந்த வடிவத்துக்குள் விஜயையும் பொருத்தி பார்ப்பது சரியாக இருக்குமா என்பது முக்கிய கட்சிகளுக்கு இன்னும் ஒரு 7-8 மாதங்களுக்கு பிறகுதான் தெரிய வரும் என்பது தமிழக வெற்றி கழகத்தினருடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. ஏனென்றால் வெறுமனவே ரசிக மனப்பான்மையில் இந்த கூட்டத்தை விஜய் கூட்டவில்லை. அந்த கிளை அளவிலே விஜயினுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள், மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பணி செய்திருக்கின்றார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டவாறு விஜய் ஏற்று நடித்திருந்த கதாபாத்திரங்கள், அவர் மீது ஏற்படுத்தியிருந்த பிம்பங்கள், அதை தக்க வைக்கும் விதமாக விஜய் நிதர்சனத்தில் நடைமுறையில் செய்திருந்த செயல்கள் அனைத்துமே பேசுபொருளாகி இருந்தன. விஜய் ஒரு இரவு நேரத்திலே அரியலூர் மாணவியினுடைய இல்லம் சென்று அமர்ந்திருந்ததாக இருந்தாலும் சரி, அதே போன்று ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக நேரில் சென்று ஆதரவு கொடுத்திருந்ததாக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தின் பொழுது துணிச்சலோடு பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்றாலும் சரி, இப்பொழுது கட்சி தொடங்கிய பிறகு கஸ்டடியல் டெத் என்று சொல்லப்படக்கூடிய காவல்துறையினரால் கொலை செய்யப்பட்டிருந்த நபர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தினரை அழைத்து வந்து அவர்களை மேடையேற்றி இருந்ததாக இருந்தாலும் சரி, அரசு என்கின்ற அந்த அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுகின்றோம் என்கின்ற ஒரு அச்சம் துளியுமின்றி விஜய் அது போன்ற செயல்களில் துணிச்சலோடு ஈடுபட்டிருக்கின்றார் என்பது அவருடைய ஆதரவாளர்கள் உறுதிபட நம்புகின்றனர். வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது தன்னுடைய இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் நாமக்கல் நகரை விஜய் சென்றடைய இருக்கின்றார். ஏறக்குறைய இன்னும் ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண வாகனம் செல்லக்கூடிய அந்த காட்சியை தொடர்ந்து பார்க்கின்றோம். இன்று நாமக்கல், கரூர் நகரங்களிலே தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகின்றார். இதன் பிறகாக விஜய் ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட நகரங்களிலே அடுத்த வாரம் சனிக்கிழமை தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார். ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் அவருடைய பயண திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி ஏறக்குறைய பிப்ரவரி மாதம் வரை விஜய் தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கும் செல்ல இருக்கின்றார். பிப்ரவரி 21ஆம் தேதி செங்கல்பட்டு, சென்னை ஆகிய இடங்களிலே அடுத்த ஆண்டு 2026 அவர் தேர்தல் பரப்புரையை, இந்த முதல் கட்ட பரப்புரையை நிறைவு செய்ய இருக்கின்றார். அதன்படி பார்த்தோம் என்றால் இன்று நாமக்கல், கரூர், வரக்கூடிய சனிக்கிழமை வேலூர், ராணிப்பேட்டை, அதற்கு அடுத்து புதுச்சேரி, கடலூர், அதன் பிறகு தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதன் தொடர்ச்சியாக மீண்டும் கொங்கு மண்டலத்துக்கு வருகின்றார். திருப்பூர், ஈரோடு, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, அடுத்த கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அவர் தொடர்ந்து தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட இருக்கின்றார். இறுதியாக பிப்ரவரி மாதம் அடுத்த ஆண்டு 21ஆம் தேதி செங்கல்பட்டு, சென்னை ஆகிய இடங்களிலே தன்னுடைய தேர்தல் பரப்புரையை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேற்கொள்ள இருக்கின்றார். விஜயினுடைய இந்த சுற்றுப்பயணமானது தொடர்ந்து ஒவ்வொரு வாரத்திலும் இறுதி நாளிலோ அல்லது வாரத்தினுடைய தொடக்க நாளான ஞாயிற்றுக்கிழமையிலோ அமைய இருக்கின்றது. தொண்டர்கள் பல்வேறு நிறுவனங்களில் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையிலே விஜய்க்காக வரக்கூடியவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இளம் வயதை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அனைவருமே ஏதோ ஒரு நிறுவனங்களை சார்ந்து பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள், பணியாளர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு விடுமுறை கிடைக்கக்கூடிய நாளில் வந்தால்தான் அந்தந்த ஊர்களிலே தன்னை அவர்கள் வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் பணி ஓய்வு பெற்றுக்கொண்டு விடுமுறை எடுத்துக்கொண்டு வராமல் விடுமுறை நாளிலே வந்து பார்க்கக்கூடிய வகையில் பணிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக விஜய் கூறியிருக்கின்றார். எனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்ந்து தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.